தேங்க்யூ சார். ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய நன்றி. பட் எங்களுக்காக இல்லை, டைட்டில் வந்து பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரஞ்சன்றவர் வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அவர். அந்த பேர் எனக்கு ஞாபகம் வருது. ரஞ்சன்றது ஒரு ரொம்ப கலோக்கையிலான ஒரு பேர். ஸோ அது வந்து இட் வில் ரீச் எவ்ரிவேர். படமும் ஏற்கனவே ஆரம்பித்து இட்ஸ் இன் ப்ராக்ரஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த நம்பிக்கை இருக்குது. தேவயானிக்கும் வயசாகலை. எல்லாருக்கும் வணக்கம். பிரசாந்த் சாரோட ஒரு பெரிய ஃபேன். ஹாப்பி பர்த்டே சார் உங்களுக்கு. பெரிய ஃபேன். ஸ்ரீ கணேஷ் அவர் சொன்ன மாதிரி அவருடைய படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். ஒரு 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 வாசட்டைலான ஆக்டர் அவர். ஒரு ரெலவெண்ட்டான ஆக்டர். அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ரெலவென்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களை எடுத்து இன்றைக்கி நம்ம இயக்குற படங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வேர்சடைலான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு. வெரைட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ், எமோஷன்ஸ். ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு 2 படங்கள் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒன்று வந்து வண்ண வண்ண பூக்கள் சார். அதுவும் கல்லூரி வாசல். அப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம். திடீர்னு பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தூக்கி போட்டு மெரிச்சிட்டு இருப்பார். ஸோ அப்படி ஒரு இமோஷன் தான் பிரசாந்த் சார். எனக்கு பெரிய ஃபேன் நான் உங்களுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு லாஸ்ட் ஃபோன் கால் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுனேன் ஒரு இதை பற்றி உங்களுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். அவர் அடுத்த படம் டைட்டில் ரிவீல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேனாக நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு ஃபேனாக தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. தியாகராஜன் சாருக்கு தேங்க்ஸ். அவருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கதிரேசன் சாரோட சன் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, என் தம்பி மாதிரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் அவங்க. அதே மாதிரி தேவயானி மேமோட டாக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஒரு நல்ல டீமாக ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். பிரசாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டாப் ஸ்டார், மல்டி டேலண்டட், ஒரு வெர்சடைல் ஆக்டர். உங்களுடைய பர்த்டே ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் புகழ் பெற்று நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். இந்த படம் வந்து ஒரு ஒரு சினிமா குடும்பத்தின் விழாவாகவே ஆயிடுச்சு. ஏன்னா தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, கதிரேசனுடைய மகன் ஹரி ஹீரோவை அறிமுகிறாரு, எங்கள் அன்புக்குரிய தேவயானருடைய மகள் இதில் அறிமுகமாகறாங்க. இப்படி எல்லாமே மொத்தமாக ஒரு எங்கள் சினிமா குடும்பத்தின் விழாவாக நடக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சினிமாவுக்குள்ள நம்ம தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும், வெளியிருந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணுன்றது நெஞ்சார வாழ்த்தி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ் சார், நீங்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். தி லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் தேவயானி மேம், நீங்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். அண்ட் அட் திஸ் மொமெண்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ, நாட் ஓன்லி ஆஸ் அன் ஆக்டர், ஐ திங்க் ஆஸ் அ மதர். ஸோ நிச்சயமாக நீங்கள் மேடையில் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதே மாதிரி another proud moment, கதிரேசன் சார் எங்களுக்காக மேடைக்கு நிச்சயமாக வரணும். ஒரு தந்தையாக மிக பெருமையான ஒரு தருணம். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தன்னை உணர்ந்து உனை உணர்ந்து செல்லடான்னு மிகப்பெரிய வெற்றி பட நாயகன் ரஞ்சன் அவருடைய பெயர் தாங்கி வரக்கூடிய ரஞ்சன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் மாபெரும் வெற்றி நீட்டி தரும். எனக்கு முதல்ல நீங்கள் பிரசாந்த் பர்த்டேன்னு சொல்லி பிஆர் சொல்லி தான் நான் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தான் எனக்கு ரொம்ப நெருக்கமான என் தம்பி கதிரேசனுடைய திருமகன். அதாவது சிங்கத்தின் சீற்றமாய், சிறுத்தையின் தோற்றமாய், புலியின் பாய்ச்சலாய் புறப்பட்டு வரக்கூடிய புறநாற்று புலிப்போத்தாய் ஹரி வருவான் என்று நம்பிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு நடிகை என்று சொன்னால் தேவயானுடைய திருவுருவம் தான் அப்படி வரணும். அப்படிப்பட்ட திரு நங்கை நல்லாளுக்கு ஒரு மகள். அந்த மகள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது உண்மையிலேயே நான் திரும்பவும் இன்னொரு செயலை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. அதாவது நலவென்பால் தமயந்தின் அழகை வர்ணிப்பார் புகழேந்தி புலவர். நலனிட்ட
நாற்குணமும் நாற்படையா ஐம்புலனும் நல்ல மச்சா ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசாய் வேற்படையும் வாழுமே கண்ணா வதன மதி குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு. அதாவது வெண்புற்ற கொடைய முகத்தில் தாங்கி தேவதையுடைய திருமகள் பெண் என்ற அரசு என்ற அரசியை இந்த திரையுலகை ஆளுவாள் என்று சொல்லி வெற்றிக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர், பட் இன்னைக்கும் ரொம்ப ஏஜ்லெஸ் ஆக யூத்துக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதா இவருடைய பெரிய ப்ளஸ் நான் நம்புகிறேன். சார் சொன்ன மாதிரி வானமே வாழ்த்துது. அப்படிங்கும்போது இந்த அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நண்பர் கதிரேசனின் மகன் ஆதிசரிகரன் படத்தில் தியாகராஜன் சார் அறிமுகம் பண்ணுறாரு. தியாகராஜன் சாருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். Thank you so much, Ravi Kumar sir, for being here. And I would like to request Tyagarajan sir and Prashant sir to kindly do the honors. Ravi Kumar sir, it's truly a family for you. Yet another celebration. How does it feel? அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் மென்மையானவர், திரகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் பிரசாந்த் யோகி பாபு ஒரு 4 பேர் உட்காந்து சீன் சொல்லிட்டாருங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு யோகி பாபு சார் நான் இதை சொல்கிறேன் சார் நீங்கள் இதை சொல்லுங்கள் ஒரு விஷயம் நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு அவங்கள நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் அப்படின்னு பிரசாந்தை கூப்பிட்டாரு. என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேசு. சரிப்பா. இங்கே வந்தோடனே மறுபடியும் நாங்கள் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் நான் எங்களோட இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலேயும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்த்த எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதில் தேவயானையுடைய டாக்டர் நடிக்கிறாங்க. நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக முதல்ல இங்கே பாம்பேயில் உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார் இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன். இல்லை சார் தியாகராஜ் சார்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறேன். அது ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் பெரிய பதவியிலும் கிடைக்கணும். நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணுன்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு இமேஜாக தான் இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஷால் சார் ஃபார் பீயிங் ஹியர். நீங்களும் எங்களுக்காக மேடையில் ஜாயின் பண்ணணும். பெருமை, ஒரு பெரிய சந்தோஷமும் கூட.
தேங்க்யூ வெரி மச் தானு சார். ஆஹா, தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சியை உங்களோட தொடங்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்கப்புறம் பேசலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ கதிரேசன் சார் வந்து எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ணலாம், பையனோட பசங்க 2 பேர் இருக்காங்க, யார் வேணால் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருக்கார், கிளாஸ் போகிறாங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். சரி, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகலாமா, இந்த ஃபில்மு தியாகராஜன் சார் பண்ணுறாங்க, பிரசாந்த் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே சார், நான் எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து எனக்கு மைண்டில் வந்து இவன் இல்லவே இல்லை, இப்படி இந்த மாதிரி இல்லை. ஆட்களமில் ஒரு 2 ஷாட்டில் இருப்பாங்க, சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தேன், எனக்கு அதுதான் மைண்டில் இருக்குது. இங்கே வந்தால் நல்லா தாடி மீசெல்லாம் நல்லா வளர்ந்து இஸ் அ மேன் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ளீஸ்ட். அதே மாதிரி தேவயானி மேமோட டாட்டரோட சேர்ந்து பண்ணுறான்னு சொன்னப்போ இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஷி ஆல்வேஸ் ஹேஸ் த வாட் டு சே த குட்வில் ஆஃப் தமிழ் பீப்புள். நமக்கு அவங்க பண்ண ரோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தராக வந்து அவங்கள பார்க்க வச்சுருக்கு எப்போதுமே. அண்ட் அந்த லவ் அண்ட் கேர் அவங்க டாட்டருக்கும் எல்லார்கிட்டையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வே ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப் ஆன் வேர் ஷி இஸ் ப்ரெசன்ட், அது எல்லாருக்குமே ஒரு ஆல்ரெடி ஷீ இஸ் லவ் பை எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தின் மூலமாக அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கணும்னு நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ விஷ் தெம் போத் பிக் சக்ஸஸ்ஃபுல் கெரியர். அண்ட் தியாகராஜன் சார், யூ பீன் அ வெரி ஒரு ஃபியர்ஸ் ஃபாதர். அண்ட் கதிரேசன் சாரும் அப்படி ஒரு ஃபாதர் தான். ஸோ 2 ஃபாதர்ஸ் உடைய விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற 2 சன்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. பிரசாந்த் சார், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் அண்ட் யுவர் ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு. இனிய நாள் இது. பிரசாந்த் தம்பிக்கு இன்று பிறந்த நாள், அது என்றும் இனிய நாள். இனிய இந்நல்லாளில் எல்லா வளமும் நலமும் பெற்று தேகபலம் பாதபலம் ஆயுள்பலம் கொண்டு வையகம் தழைக்க வாழ்க, வாழ்வெல்லாம் செழித்து வாழ்க, வளம் நலம் பெற்று வாழ்க. இந்த விழாவில் ஒரு உண்மை முடிவெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் பாலு மகேந்திரா அவருடைய தலையாய சிஷ்யன் என்று சொல்லலாம், சீடன் என்று சொல்லலாம், தம்பி வெற்றிமாறன் அவர்கள் இந்த விழாவில் வந்து கொள்வது உண்மையிலேயே பேருவகை கொள்ள வேண்டியது. காரணம் என்னவென்றால், அவருடைய குருநாதர் பாலு மகேந்திரா வைத்து வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்தை வைத்து தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. எப்படி வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு அசுரனுக்கு சிறந்த படத்துக்கு தேசிய விருது பெற்று தந்தாரோ, அதுபோல் பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலு மகேந்திரன் பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்களை நினைக்கும் போது நலவெண்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழக தமயந்திக்கிட்ட. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் மங்கையர் பார்க்கும் மாத்திரத்தில் அவர்கள் மனதை வாங்கும் தடந்தோளான் மெய்மை நலனென்பான் மேலினத்தும் நாளினத்தும் விற்பான் உலனென்பான் வேந்தன் உனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தடந்தோள்களுக்கு சொந்தக்காரன் பிரசாந்த். அப்படிப்பட்ட பிரசாந்துக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலம் வருகிறது. அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டாக வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பிரசாந்த் சார். எனக்கு பிரசாந்த் சாரை நான் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸாக பார்த்து வியந்த ஒரு ஹீரோ. நாங்கள் அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க, ஆக்ஷன் சீன்ஸை பெஸ்ட்டாக பண்ணுறது பிரசாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு
அப்படி சாரோட எவ்வளோ ஃபிலிம்ஸ் ஜீன்ஸாக இருக்கட்டும் அந்த படங்கள்லாம் அந்தந்த டைமில் பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ எனக்கு எகெயின் பிரசாந்த் சாரோட ஒரு புது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய விஷஸை ஒரு ஆடியன்ஸாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் தென் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் தேவயானி மேம் என்னோடய ஃபேமிலி மாதிரி நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ தேவயானி மேமோட டாட்டர் பிரியங்கா லான்ச் ஆகுறாங்க இந்த படத்தில். ஸோ அது எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் ஃபேமிலி. இந்த படம் பெரிய தேவயானி மேம் மாதிரியே அவங்களோட மனசு மாதிரியே இந்த படம் பெரிய அளவில் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், பெரிய ஹிட் ஆகுன்றது எனக்கு 100% ஷியூராக தெரியும். ஸோ என்னோடய ஹார்ட்டி விஷஸ் மேம். அண்ட் தென் கதிரேசன் சார். ஸோ கதிரேசன் சார்கிட்ட இப்போ வெற்றி சார் சொன்ன மாதிரியே நானும் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது கதிரேசன் சாரோட. ஸோ எனக்கு கதிரேசன் சாரோட சன் ஹரி உங்களுக்கு ஹார்ட்டி விஷஸ். ஸோ இந்த படம் இப்படி எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு ரொம்ப மனசார தோணுது. ஸோ ஹாப்பி பர்த்டே அகெயின் பிரசாந்த் சார். ரொம்ப ஈகராக இருக்கு சார் இந்த படம் பார்க்க. தேங்க்யூ. ஸோ மேடையில் இருக்கக்கூடிய இந்த குரூ கூடிய விரைவில் ஒரு படமாக தியேட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்க போகிறாங்க. வெரி வெரி மச் எக்ஸைட்டட். நிறைய பியூட்டிஃபுல் லான்ச்சஸ் இந்த படத்தின் மூலமாக இருக்க போது. ஆடியோ ஒன்று வரலையா? ஓகே. செக். ஹலோ செக் செக். இன்னும் வரலையா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு யங் கப்பல் கேரக்டர் இருக்குது, ஒரு லவர்ஸ். அதுக்கு வந்து பல பேரை நான் வந்து ட்ரை பண்ணேன், ஒன்றும் சரியாக அமையல. ஒரு நாள் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தம்பியை பார்த்தேன், அரிய. இந்த தம்பி எப்படி வருவாருன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவர் சொன்னார், நான் வந்து கராத்தே ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறேன், ஸ்விம்மிங் பண்ணுறேன், டான்ஸ் கிளாஸஸ் போகிறேன்னாரு. அப்போ அன்றைக்கே என் மனசில் வந்து இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஹரியை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிற ஹரி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவாருங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். வானமே வாழ்த்து சொல்லுது. கதிரேசன் சார், கதிரேசன் சார். கதிரேசன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தறல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹரி அவர்களுடைய டெபியூ. ஐ நோ வாட் இட் ஃபீல்ஸ். ஒரு மிக்சட் எமோஷன் கண்டிப்பாக இருக்கும் இந்த மேடையில் இத்தனை ஸ்டார்ஸோட அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும்போது. அறிமுக படம் வந்து எப்போவுமே சிலருக்கு வந்து பல விதமான டென்ஷன்ஸை கொடுக்கும். ஆனால் ஹரிக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் ஷூட்டிங்கில் வந்து அழகாக நடித்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பார். அதே மாதிரி தேவயானுடைய பொண்ணு, அந்த கேரக்டருக்கு வந்து மறுபடியும் இதே மாதிரி தான் நான் நிறைய பேர் ஸ்க்ரீனிங் பண்ணேன். அது கடைசியாக ஒரு நாள் வந்து தேவயானியுடைய டாக்டரை நான் பார்க்கேன் ஒரு இடத்துல. ஸோ இதுதான், ஆனால் அப்போ தெரியாது தேவயானி டாக்டர்னு. இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா தேவயானின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு நாங்கள் வந்து இந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ண வச்சோம். தேவயானியும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக வரும். ஏன்னா படத்தில் அது வந்து நடிக்கிற ஒவ்வொரு விஷயமும், படத்தில் ஆக்ட் பண்ண ஒவ்வொரு விஷயமும், சீனை உள் வாங்கிட்டு டைலாக் ஒரு டேக்கு மேலே போகாமல் அப்படியே அழகாக பண்ணி படத்தை கொண்டாந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டாக்டரை வளர்த்த தேவயானிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Introducing Priyanka for you. ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். பிரியங்கா அவர்களுக்கும் இது ஒரு டெபியூ. I wish her luck and only success definitely. பிரியங்கா ராஜகுமார் அவர்கள்.
தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சில பேர் அர்ஜென்ட்டாக சில வேலை விஷயமா கிளம்புறதுனால பிரசானுடைய கேக்கை நம்ம வெட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பேச வைப்போம். தியாகராஜன் சார்னுடைய இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுடைய நடிகர் விஷால் அவர்களும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. What a beautiful moment this truly is. தமிழ் சினிமாவுடைய Thank you very much, Betty sir, for joining. இன்னைக்கு ஐ திங்க் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரை தாண்டி உங்களுக்கும் பிரசாந்த் சாருக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் இந்த பர்த்டே அதுமா நீங்கள் அவருக்கு என்ன விஷ் பண்ண போறீங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப காத்துக்கிட்டே இருக்கேன். ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் இன்றைக்கி ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலமகேந்திர சார் தான் ரீசன். அண்டு நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலமகேந்திர சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலுமகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலுமகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலுமகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் விஷ் ஹிம் அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த ஈவெண்ட் கெட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் கதிரேசன் சார் என்னை இன்றைக்கி இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோடு சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. ஆஹா, தந்தையை போலவே மகன், மகனை போலவே தந்தை அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருமே இந்த பர்த்டே அதுமா இணைந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது நிச்சயமாக ஒரு பெரிய பெருமை. ஐ விஷ் ஹிம் சக்ஸஸ். மொமெண்ட் ஆஃப் செலிப்ரேஷன், அதை தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
ரொம்ப முக்கியமான நிகழ்வில் ரொம்ப முக்கியமான தருணத்தில் ஒரு முக்கியமான நபரும் வந்திருக்காரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் ஜிவி சார். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கும் ஒரு பிளாக் பஸ்டராக அமையணும், உங்களுடைய வெற்றி பட்டியலில் இது இருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அழைத்தமைக்கு நன்றி. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை நான் பார்த்தேன், ரசித்தேன், பார்க்கிறேன், ரசிக்கிறேன், பார்ப்பேன், ரசிப்பேன். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இப்போ புது மீடியா நிறைய பர்சன்ஸ் இருக்கிறதுனால ஒரு விஷயம் நான் வந்து கொஞ்சம் ஒரு பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் டைட்டிலில் பிரசாந்த் அவர்களுக்கு டாப் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நான் கொடுத்தேன். அந்த டாப் ஸ்டாருங்கிற பட்டம் என்றைக்குமே நிலச்சி நிற்கிற மாதிரி இன்றைக்கி வந்து எங்கேயுமே நம்ம பார்க்கும்போது அந்த டாப் ஸ்டாருங்கிற அந்த வேர்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து உள்ளூர ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பெயர் திறக்கப்படக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமாக பிரசாந்த் சார் அவர்களை தாண்டி கதிரேசன் அவர்களுடைய மகன் அதில் அறிமுகமாவதும், தேவயானி மேடம் அவர்களுடைய மகள் அதில் அறிமுகமாவதும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகவும், அதுவும் இந்த இடம் வந்து ரொம்ப ஆகி வந்த இடம். இந்த இடத்துலேருந்து விளைய போகிறீங்க, நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு ஒரு டாப் இடத்துக்கு நீங்கள் 2 பேருமே போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொதுவாகவே கலந்துக்கிற விழாவில் தானு சார் வரும் பொழுது அந்த ஃபங்க்ஷன் நிறைவு, அதாவது ஒரு மன நிறைவை வந்து எப்போவுமே தரும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, வெற்றி மாறன் வரும்போது வெற்றி ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த நிகழ்ச்சியிலும் இந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நமது டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் தியாகராஜன் அவர்கள் வந்து ரொம்ப அமெரிக்கையாக இருப்பார், அமைதியாக இருப்பார். பட் வந்து அது ஒரு பூவுக்குள் பூகம்பம் மாதிரி. அவர் பண்ணுற படங்கள் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். அண்டு ஒரு சகலகலா வல்லவர் அவர். பல விஷயங்களை உள்ளடக்கி ஆர்ட் டைரக்ஷன் உட்பட ஒரு படத்தில் வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட்டு வச்சுட்டு நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல படைப்பாளி. நம்ம அவரை எப்பவுமே ஒரு மம்பட்டியானா தான் பார்த்துட்ருக்குறோம். டைரக்டராக வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தின் இயக்குனர் தியாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். அதே மாதிரி இயக்குனர் சரண் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலான நிகழ்ச்சி. என்னுடைய பார்ட்னர் திரு கதிரேசன் அவர்களின் அன்பு மகன் ஆதிஷ் ஹரிகரன் இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்துலேருந்து இப்போ நீங்கள் ஒரு 3வது ஹீரோ வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 ஹீரோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் 5 ஸ்டார் ஆடியோன்றது அன்றைக்கி வச்சோம். இன்றைக்கி 5 ஹீரோ வர போகிறாங்க. பிரசாந்த் சார் மற்றும் தியாகராஜன் சார், உங்களுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி அவர் அருமையான அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. எப்போவுமே டாப் ஸ்டார் தான் நீங்கள். எவர் கிரீன் டாப் ஸ்டார். உங்கள் படம் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே வெற்றி படங்கள் தான். ரொம்ப சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்கு மற்றும் அவர் அறிமுகம் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.